100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக சீமான் மேடைதோறும் முழங்கிட்டு இருக்கிற சூழல்ல 100 நாள் வேலை திட்டத்துல வேலை தரக்கோரி சீமான் அம்மா நடத்திய போராட்டம் சமூக வலைதளங்கள்ல முக்கியமான விவாத பொருளா மாறி இருக்கு. சீமான் அம்மா நடத்திய போராட்டம் எதனால, இந்த விவகாரம் உணர்த்துற செய்தி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல செய்தி என்னன்னு பார்ப்போம். இளையான்குடி அருகே அரணையூர் கிராம மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் பணி ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்தது. இந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக இக்கிராம மக்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து இளையான்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து வட்டார வளர்ச்சி அலுவலரை நேரில் சந்தித்து மீண்டும் தங்களுக்கு பணி வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இவர்களோடு இக்கிராமத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தாயார் அன்னம்மாளும் 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்குமாறு கேட்டு வந்திருந்தார். வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனை அடுத்து சீமானின் தாயார் அன்னம்மாள் நாம் தமிழர் கட்சி கொடி கட்டி வந்த பொலேரோ வாகனத்தில் ஏறி சென்றார். இதுதான் அந்த செய்தி. 100 நாள் வேலை திட்டம் சோம்பேறிகளை உருவாக்குது, உழைப்பிலிருந்து மக்களை வெளியேற்றுது, 100 நாள் வேலை திட்டத்துல புரணி பேசுறாங்க, பல்லாங்குழி விளையாடுறாங்க, கதை பேசிட்டு இருக்காங்கன்னு 100 நாள் வேலை திட்டத்தின் மீது சீமானுக்கு இருக்கிற வெறுப்பு எங்கிருந்து வருதுன்னு முதல்ல பார்ப்போம். இந்த சமூகத்துல சாதியாலையும் வர்க்கத்தாலையும் முன்னேறிய வகுப்பினர்கிட்ட இருக்க பொதுவான குணம் அரசு மக்களுக்கு கொடுக்கிற மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் மட்டமா பார்க்கறது தான். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இடஒதுக்கீடு, இலவச கல்வி, இலவச பஸ் பாஸ், இலவச லேப்டாப், இலவச கலர் டிவி, இலவச சைக்கிள், மதிய உணவுல போடுற முட்டைன்னு எல்லா மக்கள் நல திட்டங்களையும் கொச்சைப்படுத்தி நம்மளே கூட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தவறா பேசியிருப்போம். காரணம், அப்போது சமூகமாகவே நமக்கு இருந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியானதுதான். ஊடகம் பத்திரிகைன்னு போய் தான் ஒருத்தர் கருத்தை தெரிவிக்கணும்னு இல்லை, யார் வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் சொல்லலான்னு சமூக ஊடகம் ஏற்படுத்திய ஜனநாயகம் தான் இங்க பல போலி பிம்பங்களை அடிச்சு நொறுக்குச்சு. அதுல முக்கியமான ஒண்ணு இலவச திட்டங்கள் மக்களை சோம்பேறி ஆக்கும்னு அடிச்சு விட்ட பீலாதான். அதுக்கு காரணம் மக்கள் நலத்திட்டங்களால ஒருவருடைய தலைமுறையே மாறின கதையெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்ய ஆரம்பிச்சதுதான். குறிப்பா ஒரே ஒரு திட்டத்தினால, எடுத்துக்காட்டுக்கு மதிய உணவால பள்ளிக்கு போனவங்க, இலவச பஸ் பாஸ் மற்றும் சைக்கிள்னால பள்ளிக்கு போனவங்கன்னு ஒரு திட்டம் ஒருத்தர் தலையெழுத்தையே மாத்தின பல சம்பவங்களை பலரும் சமூக வலைதளங்கள்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதன் வழியா மக்கள் நலத்திட்டங்கள் மேல பல குறைகள் இருந்தாலும் அடிப்படையில இந்த திட்டங்கள் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள்னு எல்லாரும் இதை ஆதரிக்க தொடங்கினாங்க. அரசும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்துட்டும் இருக்காங்க. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், குடும்ப தலைவர்களுக்கான உரிமை தொகைன்னு தொடர்ச்சியா பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துட்டும் இருக்காங்க. இந்த திட்டங்கள்னால திமுக அரசுக்கு நல்ல பேர் வந்துடுமோன்னு அஞ்சு நடுங்கிற சங்கி கூட்டம் ஒவ்வொரு முறையும் இந்த திட்டங்கள்ல இருக்கக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளை பெருசாக்கி இந்த திட்டங்களையே கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மேலும் இந்த திட்டங்கள் மக்களை சோம்பேறி ஆக்கிடும், மக்கள் உழைக்க மாட்டாங்க, மோடியோட ஆத்ம நிர்பார் பாரத்துக்கு எதிராக இருக்குன்னு கண்ட கருமத்தையும் வளருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டங்களை பயங்கர கேவலப்படுத்தவும் ட்ரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தப்போ காலையில் டபுள் சாப்பாடு, நிரம்பி ஒழியது கக்கூஸ்னு ஒரு மட்டமான தலையங்கத்தை தினமலர் போட்டது இங்க குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு காலை உணவு அளிச்சது அவ்வளவு பெரிய குத்தமா. சங்கிங்க தான் இப்படி பண்றாங்கன்னா அதுக்கு சற்றும் குறையாத இன்னொரு கும்பல் நம்ம தம்பிங்க தான். சங்கிங்களை விட மோசமா, சங்கிங்களையே மிஞ்சுற அளவுக்கு திமுக வெறுப்ப மக்கள் நலத்திட்டங்களுக்கு எதிராக கொட்டிட்டு இருப்பாங்க. மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தா 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு பேசுறது, காலை உணவு போட்டா எதுக்கு காலையில உணவு, அந்த சாப்பாடு கேவலமா இருக்கும்னு பேசுறது, இப்படி கொஞ்சம் கூட எளிய மக்கள் மீது எந்த கரிசனமும் இல்லாம வன்மத்தை கொட்டி தீப்பாங்க. இதுல உச்சபட்ச கொடுமை என்னன்னா, பாஜக மாதிரியான கட்சி உயர் சாதின்னு சொல்லிக்கக்கூடிய சாதிகளின் நலனுக்காக தான் வேலை பார்க்கிறோன்னு வெளிப்படையா சொல்லிக் கொள்ளக்கூடிய கட்சி. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில பெரும்பான்மையா வர்க்க ரீதியா பெரிய பெண்புலத்துல இருக்கவங்க தான் கட்டுப்படுத்துறாங்க. ஆனா பெரும்பான்மையா உழைக்கும் மக்களை வச்சு கட்சி நடத்துற சீமான் அந்த மக்களையே அவங்க நலனுக்கு எதிராக பேச வச்சதுதான் சீமானோட வெறுப்பு அரசியலுக்கு கிடைச்ச வெற்றி. அதற்கு உதாரணம் தான் சீமானால பிசுறுன்னு அழைக்கப்பட்ட காளியம்மா காலை உணவுல தினமும் ஒரே உணவை தான் போடுறாங்கன்னு அடிச்சு விட்ட பீலா.
சரி, மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் கேவலப்படுத்துற நம்ம அண்ணன் பெருசா ஏதாவது மக்களுக்கு திட்டம் வச்சிருக்காரான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. புடிச்சா ஸ்கூலுக்கு போ, இல்ல போகாத, படிக்கலனா பிரச்சனை இல்லை, ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலை, டூரிஸ்ட் கைடு வேலைன்னு போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருப்பாரு நம்ம அண்ணன். இப்படி அண்ணன் கக்கின விஷயத்துல இன்னொரு முக்கியமான திட்டம் தான் 100 நாள் வேலை திட்டம். எல்லாம் படிச்சு கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா யாருடா என்னோட பண்ணையில வேலை பார்க்கறதுன்னு வாழ்ந்து கெட்ட பண்ணையார் புலம்புற மாதிரி தான் சீமான் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக கதறுவாரு. எங்க நிலத்துக்கு வேலை பார்க்க வர மாட்டாங்க, கூலி அதிகம் கேட்கறாங்க, குவார்டர் கேட்கறாங்க, இதெல்லாம் கொடுத்தாதான் வேலை பார்ப்போன்னு சொல்றாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல போய் அவங்க எந்த வேலையும் பார்க்கறது இல்ல, பல்லாங்குழி விளையாடுறாங்க, புரணி பேசுறாங்க, மக்களை 100 நாள் வேலை திட்டம் சோம்பேறி ஆக்குது, சும்மா உட்கார்ந்துருக்காங்க, கதை பேசிட்டு இருக்காங்க, எங்க நிலத்துக்கு வேலை செய்ய வரலன்னு புலம்பி தள்ளுவாரு. அதாவது ஆண்டாண்டு காலமா நிலத்தை வச்சுட்டு இதுதான் கூலி வாங்கிட்டு போன நிலமற்ற மக்களை உறிஞ்சி தின்னதை இப்ப பண்ண முடியலையா. அதுதான் சீமான் சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்கிற விஷயம். 100 நாள் வேலை திட்டத்தோட அடிப்படை அப்படிங்கிறது கிராமத்துல தினக்கூலிகளாக நிலத்தை சார்ந்த வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தினமும் 100 ரூபாய் காசை நேரடியா கொடுப்பதற்கு பதிலா அரசாங்கத்தின் மூலமாக சிறு சிறு வேலைகளை அவர்கிட்ட கொடுத்து அதற்கு பிறகு சம்பளமாக 100 நாளைக்கு 100 ரூபாய் கொடுக்கறது தான் திட்டத்தினுடைய நோக்கம். இந்த திட்டத்தினால யாரு கடுப்பாவாங்கன்னா இத்தனை நாளா இஷ்டத்துக்கு வேலை வாங்கிட்டு சம்பளமும் ஒழுங்கா கொடுக்காத நில உடைமையாளர் தான். ஏன்னா இந்த திட்டத்தினால இங்க நிலமற்ற உழைக்கும் மக்களா இருக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடைக்குது, அதுவும் வருஷத்துக்கு 100 நாள் தான். இது கூட பொறுக்க முடியாத நபரா தான் பொறுமிட்டு இருப்பாரு நம்ம சீமான். அது மட்டும் இல்லாம இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அவர் வெறுப்பை கக்கும் போது அல்லது கதை சொல்லும் போது தன்னோட குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து இழுத்துதான் கதை விடுவாரு. ஏன்னா அவர் சொல்ற எல்லா பொயிலையும் ஒரு உண்மை கலந்திருக்கும். அந்த டெக்னிக்கை தான் பிரபாகரன் தொடங்கி அவருடைய மகன் மாவீரன் வரைக்கும் இழுத்துட்டு வந்து அடிச்சு விட்டுட்டு இருப்பாரு. அப்படி ஒரு பிட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்தால அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு அண்ணன் சொன்ன கதை. 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக சீமான் மனசுல இருக்கிற ஃபுல் வன்மத்தையும் கக்கிட்டு எங்க அம்மா படுற கஷ்டத்தினாலதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு வந்து கதையை முடிச்சிருவாரு. கூறி சிவகங்கையில போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துறது ரெண்டே விஷயத்தை தான். ஒண்ணு, 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக சீமான் அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு அடிச்சு விட்டது ஒரு உலகமகா பொய். ரெண்டாவது, மொத்த தமிழ் இனத்துக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மானத்தமிழன் மரத்தமிழன் சீமானின் பேச்சை அவங்க தாயாரே மதிக்கலங்கிறது தான். இந்த ரெண்டுல எது காரணமா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.